கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிழம்பி பேரூராட்சிக்கு உட்பட்ட பெருஞ்சகோணம் பகுதியிலிருந்து மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் செல்ல பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி கேட்டு கடந்த 50 ஆண்டுகளாக மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். எனினும் கனவு நிறைவேறவில்லை. தற்போது தேர்தலை மனதில் வைத்து பெருஞ்சகோணம் டு மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் செல்ல இன்று முதல் பஸ் இயக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். 50 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த பரிசாக புதிய பஸ்ஸை வரவேற்க பெருஞ்சகோணம் பகுதியில் கிராம பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்தனர். அதுபோல மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் செல்ல பக்தர்கள் அந்த பகுதியில் பல மணி நேரம் காத்திருந்தனர். இதற்கிடையே காஞ்சாங்காடு பகுதியிலிருந்து தொகுதி அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடியசைத்து புதிய பஸ்ஸை துவக்கி வைத்தார். இதனால் பெருஞ்சகோணம் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் பஸ்ஸில் முதலாக ஏறி மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் செல்ல காத்திருந்த பக்தர்களும் ஏமாற்றமடைந்தனர். இந்த பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளாக பேருந்து வசதி கேட்டு பல மனுக்கள் செய்திருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பேருந்து இயக்கப்பட்டது. தற்போது மண்டைக்காடு பகவதியம்மன் ஆலயத்துக்கு செல்வதற்காக எங்களுக்கு புதிய பேருந்து ஒன்று வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனு செய்திருந்தோம். அந்த கோரிக்கை மனுவினை ஏற்று இன்றைய தினம் புதிய பேருந்து ஒன்று இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இயக்குவதாக இருந்தது. அதுவும் எங்கள் ஊரின் பெருஞ்சகோணம் புலக்கரை விலை சர்ச்சி பகுதியிலிருந்து இயக்குவதாக இருந்தது. மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து திறந்து வைப்பதாக இருந்தது. இன்றைய தினம் நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் பகவதியம்மன் ஆலயத்துக்கு செல்வதற்கும் இந்த புதிய பேருந்தினை வரவேற்பதற்குமாக இந்த பகுதி மக்கள் அனைவரும் 2 இடங்களிலாக திரண்டு வரவேற்பு நிகழ்ச்சிக்காக காத்திருந்தோம். நாங்கள் காத்திருந்த செய்தியை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு காதுக்கு கொண்டு சென்ற பிறகும் எங்கள் ஊர் பகுதியை புறக்கணித்து விட்டு சிறப்பதாக இருந்த புதிதாக பேருந்தை இயக்குவதாக இருந்த இடத்தை மாற்றி காஞ்சாங்காடு பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். எங்கள் பகுதி மக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளானார்கள். பகவதியம்மன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு ஆளாகி உள்ளோம். இந்த பகுதியில் இந்துக்கள் அதிகமாக வசிப்பதால் சிறுபான்மை ஓட்டுக்காக பெருஞ்சகோணம் மக்களை அமைச்சர் மனோ தங்கராஜ் புறக்கணித்தது வேதனையாக உள்ளதென இந்துக்கள் குமிட்டினர். சிறுபான்மையினர் ஓட்டுக்காக பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு வேண்டாம் என கூற முதல்வர் ஸ்டாலினுக்கு தைரியம் உண்டா என கேள்வி எழுப்பினர். இந்துக்களையும் இந்து வழிபாட்டு முறைகளையும் வெறுக்கும் திமுகவை புறக்கணிப்போம் என இந்துக்கள் சூளுரைத்தனர்.